எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஸ்மார்ட் சயின்ஸ் ஹப்க்கு வரவேற்கிறேன். இன்று நம்ம 8ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் உள்ள ஆக்டிவிட்டி 1.3ஐ செய்ய போகிறோம். இன்றைய பரிசோதனையில் ஈஸ்ட் எப்படி உயிருடன் செயல்படுகிறது என்பதை நேரிலே பார்க்க போகிறோம். சிறிய நுண்ணுயிர்கள் எவ்வளவு அற்புதமாக வேலை செய்கின்றன என்பதை இப்போது பார்ப்போம். வாங்க ஆரம்பிப்போம். நாம் பயன்படுத்தும் தண்ணீர் சுமார் 40 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு சூடாக இருக்க வேண்டும். அதாவது குளிப்பதற்கு பயன்படுத்தும் வெதுவெதுப்பான தண்ணீர் மாதிரி அதிக சூடாக இருக்கக்கூடாது. இப்பொழுது நான் 2 டீஸ்பூன் சர்க்கரையை 200 மில்லி வெதுவெதுப்பான தண்ணீரில் கரைக்கப் போகிறேன். முதலில் 2 டீஸ்பூன் சர்க்கரை அளந்து இப்பொழுது இதை என் பீக்கரில் உள்ள வெந்நீரில் சேர்க்கிறேன். இப்பொழுது சர்க்கரை முழுமையாக கரையும் வரை நன்றாக கலக்க வேண்டும். ஒரு சர்க்கரை துகளும் தெரியக்கூடாது. கலக்கிக் கொண்டே இருங்கள். சரி, இப்பொழுது கரைசல் தெளிவாக இருக்கிறது. இப்பொழுது நம்முடைய மனிதனையின் ரொம்ப முக்கியமான பொருள் ஈஸ்ட். நான் 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டை இந்த சர்க்கரை கரைசலில் சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு இப்பொழுது சேர்த்து விட்டேன். பாருங்கள், முதலில் அது மேலே மிதக்கும். மெதுவாக கலக்கி விடுங்கள். இப்பொழுது கரைசல் கொஞ்சம் மங்கலாக கிளவுடி தெரியும். அது இயல்பானது தான், கவலைப்பட வேண்டாம். இப்போது இந்த கலவையை சுமார் 20 நிமிடங்கள் அப்படியே வைக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன் இந்த கலவையை பாட்டிலில் ஊற்றுகிறேன். சரி, இப்பொழுது முக்கியமான பகுதி. இந்த பாட்டிலின் வாயில் பலூனை நன்றாக பொருத்துகிறேன். காற்று வெளியே போகாத அளவுக்கு இறுக்கமாக இருக்க வேண்டும். நன்றாக பொருத்திவிட்டோம். இப்பொழுது 20 நிமிடங்கள் காத்திருக்கலாம். நாம் காத்திருக்கும் நேரத்தில் ஈஸ்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அது சர்க்கரையை உணவாக எடுத்துக்கொண்டு வாயு உற்பத்தி செய்ய தொடங்குகிறது. என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். வாவ், பாருங்கள், 20 நிமிடங்கள் கழித்து என்ன நடந்திருக்கிறது. பலூன் பெரிதாக ஊதியுள்ளது. இதுதான் முன்பிருந்த நிலை. இதுதான் இப்போது உள்ள நிலை. பலூனுக்குள் நிறைந்திருக்கும் வாயு என்ன? அது கார்பன் டை ஆக்சைடு. இதை ஈஸ்ட் உருவாக்கியுள்ளது. பாட்டிலுக்குள் உள்ள கரைசலை பாருங்கள். அதில் குமிழ்கள் தோன்றுகின்றன. மேலும் பாட்டில் சூடாக உள்ளது. முதலில் இருந்ததை விட இப்போது அதிக வெப்பமாக இருக்கிறது. இப்போது மிகவும் கவனமாக. சர்க்கரை, ஈஸ்ட் மற்றும் வெந்நீரை சேர்த்தவுடன் ஈஸ்ட் சர்க்கரையை உணவாக எடுத்துக்கொள்கிறது. இந்த செயல்முறைக்கு பெயர் ஃபெர்மெண்டேஷன், புளிப்பூட்டல். ஃபெர்மெண்டேஷன் நேரத்தில் ஈஸ்ட் 2 முக்கிய பொருட்களை உருவாக்குகிறது. கார்பன் டை ஆக்சைடு வாயு. பலூனை ஊதியது எத்தைல் ஆல்கஹால். நாம் வாசனை உணர்ந்தது. மேலும் இந்த செயல்முறையில் வெப்ப சக்தி வெளியேறும். அதனால்தான் கரைசல் சூடாக மாறியது. இதேதான் ரொட்டி செய்வதிலும் நடக்கிறது. பேக்கர்கள் மாவில் ஈஸ்ட் சேர்க்கும் போது ஈஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உற்பத்தி செய்கிறது. அந்த வாயு மாவுக்குள் சிக்கி ரொட்டி உயர்ந்து மென்மையாக மாறுகிறது. ரொட்டி சுடப்படும் போது உற்பத்தியாகும் ஆல்கஹால் ஆவி ஆகி போய்விடுகிறது. அதனால் சுவையில் அது தெரியாது. எவ்வளவு ஆச்சரியம் அல்லவா? கண்ணுக்கே தெரியாத இந்த நுண்ணுயிர்கள் ஒரு பலூனை ஊதவும் ரொட்டியை உயரவும் செய்யும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவை. இதுதான் ஆக்டிவிட்டி 1.3. இந்த பரிசோதனையில் ஈஸ்ட் மூலம் நுண்ணுயிர்களின் செயல்பாட்டை வெற்றிகரமாக நிரூபித்தோம். ஈஸ்ட் சர்க்கரையை புளிப்பூட்டுவதன் மூலம் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஆல்கஹால் உருவாகின்றன. வேறுபாடு என்னவென்றால் அவை மிகச் சிறியவை. மைக்ரோஸ்கோப் இல்லாமல் பார்க்க முடியாது. ஸ்மார்ட் சயின்ஸ் ஹப்பை பார்த்ததற்கு நன்றி. இந்த பரிசோதனையை வீட்டிலேயே செய்து பாருங்க. இது பாதுகாப்பானதும் எளிதானதும் பார்க்கவும் சுவாரஸ்யமானதும். நீங்கள் செய்தாலே உங்கள் அனுபவத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. உங்கள் பலூன் எவ்வளவு பெரிசாக ஊதியது. மேலும் அறிவியல் பரிசோதனைகளுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஆர்வத்துடன் இருங்கள்.